ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருவள்ளூர் அருகே குன்னவலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் காவியா. இவருக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவருடன் பெரியோர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்கள் இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 2019ஆம் ஆண்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் காவியாவின் கணவர் பாலகிருஷ்ணன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது 10 வயது மகனுடன் காவியா வாழ்ந்து வந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு குன்னவலம் கிராமத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் என்ற இளைஞர் காவியாவுடன் நட்பாக பேசி பழகி வந்துள்ளார். நாளடைவில் காவியாவை தான் திருமணம் செய்து கொள்வதாகவும் தனக்கு அரசு வேலை இருப்பதால் தான் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன் என ஆசை வார்த்தைகள் கூறி காவியாவிடம் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சென்னை வியாசர்பாடி பகுதியில் ரவீந்திரன் வீடு பார்த்து வைத்து காவியாவுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளார். இதற்கிடையே கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு காவியாவிற்கு தெரியாமல் ரவீந்திரன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார். பின்னர் இது பற்றி காவியாவிற்கு தெரிய வரவே தனது குடும்பம் கட்டாயம் செய்ததால் வேறு வழியில்லாமல் திருமணம் செய்து கொண்டதாக சமாளித்திருக்கிறார். இருப்பினும் காவியா, அதுதான் உன் வாழ்க்கை, நீ நன்றாக இருந்தால் போதும், அந்த பெண்ணுடனே வாழ் என சொல்லியதாக கூறப்படுகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் தான் பார்த்துக் கொள்கிறேன் என காவியாவிடம் ஆசை வார்த்தை கூறி உறவை தொடர்ந்திருக்கிறார். இதையடுத்து காவியா கர்ப்பமான நிலையில் முதலில் அவற்றை கலைக்க வேண்டாம், குழந்தை பெற்றுக்கொண்டு வளர்க்கலாம் என ரவீந்திரன் நம்பிக்கை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மகப்பேறு சிகிச்சைக்காக காவியாவிடம் கணவரின் விவரங்கள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவியா ரவீந்திரனின் அடையாள ஆவணங்களை கேட்டபோது அதனை ரவீந்திரன் கொடுக்க மறுத்ததோடு குழந்தை வேண்டாம் எனவும் கூறிவிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, எனக்கு அது தெரியாது. அவருக்கு குழந்தையும் இருக்குது, அதுவும் எனக்கு தெரியாது. அதை நான் கேட்க போனப்போ, நானும் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன், நான் வந்து உன்னை கைவிட்டுற மாட்டேன், எப்போவுமே நான் உன் கூடயே இருப்பேன், இப்படியெல்லாம் சொல்லி என்னை வந்து பார்த்துக்கின்னு இருந்தார். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் இப்போது நான் வந்து நவம்பரில் வந்து எனக்கு பீரியட் மிஸ் ஆச்சு. டிசம்பரில் அவர்கிட்ட நான் இதை கன்வே பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு பீரியட் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே, இது வரைக்கும் எனக்கு ஒரு 4 வாட்டி அபார்ஷன் ஆகிருக்கு, அவர் மூலியமாகவும் ஆயிருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு. இதுக்கு மேலே உன் உடம்பு தாங்காது, நம்ம இதை வச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். எனக்கும் வந்து என் வீட்டில் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு இதை விட்டால் வேறு காரணம் கிடையாது. அதனால் இந்த குழந்தைய வந்து நம்ம பெற்றுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். உனக்கு என்ன வேணும், இப்போ நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, பிப்ரவரியில் பண்ணிக்கிறேன், மார்ச்சில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே இருந்தார். அதைத் தொடர்ந்து காவியா ரவீந்திரனை பல முறை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியாமல் போனது. பின்னர் இது குறித்து சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தனக்கும் அந்த பெண்ணுக்கும் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என கூறியிருக்கிறார். தொடர்ந்து விசாரித்த காவல்துறையினர் ரவீந்திரனுக்கு ஆதரவாக பேசி பாதிக்கப்பட்ட பெண்ணை வசைபாடியதாக கூறப்படுகிறது. அங்க இருக்கிற லேடிஸ் போலீஸஸ் கூட அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் வந்து லீகலாக இதை கலைச்சிருங்க, கலைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டார். கேட்ட உடனே அந்த போலீஸ் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி, நீங்கள் வந்து ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அதை கலைச்சிருங்க, நீங்கள் இது கூட எல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்கள் அவன் என்ன காசு கொடுத்தானோ அதை வாங்கிக்கோங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வேணால் அவன் வாழ்க்கையில் வாங்க, அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. என்னை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னை வெளியில் தள்ளி விட்டு கதை சாத்திக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அன்றைக்கி பார்த்தது தான் இவரை. அதோட வந்து ஏப்ரல் 16 இவரை வந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த படிக்கட்டில் என்னை தள்ளி விட்டுட்டு இவர் ஓடி போயிட்டார். அந்த இடத்துல வந்து 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி நான் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தைக்கு என்னமோ நான் பார்த்துக்கிறேன், அந்த குழந்தைக்கு வந்து என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன்,
கொடுத்துட்டு நான் வந்து என்ன மெயின்டெனன்ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர். அதுக்கப்புறமா என் ஃபோனும் எடுக்கல, திருப்பி என்னை பிளாக் பண்ணிட்டாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாலும் எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நீங்கள் எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இதையடுத்து கடந்த 2ஆம் தேதி திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவியா புகார் அளித்துள்ளார். அப்போது மகளிர் காவல்துறையினர், உன்னை யார் அவனிடம் பழகச் சொன்னது, உன் மீதுதான் தவறு என்று, ரவீந்திரன் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டு சென்றுவிடு எனவும் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய இளைஞரிடம் நியாயம் கேட்டு 7 மாத கர்ப்பிணி காவல் நிலையத்தில் சுற்றித் திரியும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.